ரக்ஷிதா மகாலட்சுமி அவர்களுக்கு இன்றைக்கி அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அண்ட் அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு அவங்க ஃபயர் அப்படின்ற படத்தில் முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட டீம் வந்து ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டீசர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ரக்ஷிதா அவர்கள் முறையாக பயங்கர கிளாமராக நடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இந்த டீசரை பார்த்த நிறைய பேருக்கு இது நிஜமாலுமே ரக்ஷிதா தானா அப்படின்ற மாதிரி டவுட்ஸும் கிளம்பிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரக்ஷிதா அவர்கள் இந்த டீசரில் பயங்கர கிளாமராக நடிச்சிருக்காங்க. இந்த டீசர் ஸ்டார்டிங்லேயே வந்து ரக்ஷிதா அவர்கள் வந்து வெட் சாரியில் நடந்து வர மாதிரியும் அண்ட் கடைசியில் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வெறும் ஒரு ஒயிட் ஷர்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் வர மாதிரியான சீக்வன்ஸ் அது. அண்ட் இந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது ரக்ஷிதா அவர்கள் பயங்கர கிளாமராக இருக்காங்க. அண்ட் இதை பார்த்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பெரிய ஷாக்லையும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரக்ஷிதா அவர்கள் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களோட ஹவுஸ் டூர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எனக்கு இப்போ 33 வயசாகுது. என்னோட 33வது வயசில் என்னோட சொந்த வீட்டில் நான் இப்போ இருக்கேன். நானே கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கின வீடு இது. என்னோட 33 வயசில் இந்த வீட்டுக்கு இப்போ 1 வயசு ஆகுது. இது என்னோட சின்ன கேசல். இந்த இடத்துல நானாக இருக்கேன். நான் என்ன விஷயங்கள் நினைக்கிறேனோ அதை என்னால் பண்ண முடியுது. அண்ட் இந்த வீட்டில் என்னை பற்றி யாருமே என்னை ஜட்ஜும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரக்ஷிதா அவர்கள் ரொம்பவே உருக்கமாக ஒரு சில விஷயங்களை ஷேரும் பண்ணியிருந்திருக்காங்க. இதோடு சேர்ந்து ரக்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் ஷெரீன் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஷெரீனும் ரக்ஷிதா அவர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமாவும் 2 பேருமே வந்து பயங்கரமான பாண்டிங்கை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ரக்ஷிதா அவர்கள் ஷெரீனும் ரக்ஷிதாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, இது காதல் இல்லை, காமம் இல்லை, இந்த உறவுக்கு இன்று பேரில்லை அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ரக்ஷிதா அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆக போகிற ஃபயர் அப்படின்ற படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யார் யார் வந்து இந்த டீசரை பார்த்தீங்க அண்ட் ரக்ஷிதா அவர்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த டீசரில் அப்படின்ற உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.